அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட 4வது வசனமாக வேட்பு என்று சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34 ஒரு வாசியங்கள். மார்க்கு 15:34. இன்னும் மத்தேயு 27:46 ஒரு வாசியங்கள். மத்தேயு 27:46. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் 9வது மணி நேரத்திலே இயேசு ஏலோய் ஏலோய் லாமா சபஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலக ஜனங்கள் அகில உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களையும் நிற்கும்படியாக அவர் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமந்து கொண்டதினாலே அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் அவர் பிதாவானவர் அவரை இந்த உலகத்திலே அவருடைய கைவிடுகிறதை பார்க்கிறோம். அதுதான் அந்த இடத்திலே சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்படி கேட்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 22:1 சொல்லுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது மிகவும் இக்கட்டான நேரங்களிலே, மிகவும் நெருக்கப்படுகிற நேரங்களிலே தான் அந்த வார்த்தை வருகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் எனக்கு ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 54:7 சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாவம் செய்யும்போது நம்மை தேவன் மௌனமாய் இருந்து நம்மை அந்த இடத்திலே தேவனுடைய அன்பை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலே நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் மீண்டுமாய் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து நாம் அறிக்கை செய்வோமானால் அவர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். பாவத்தின் அகோரத்தினாலே அவர் அந்த நேரத்திலே அவர் கைவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் உருக்கமான இரக்கமுள்ள தெய்வம், அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ரோமரில் அப்போஸ்தலர் 3:18. பாருங்கள், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகள் இவ்விதமாய் நிறைவேறத்தக்கதாக நடந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவன் நம்முடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராகத்தான் தேவன் நம்முடைய உலகத்திலே கடந்து வந்தார். பரலோக பாக்கியத்தை விட்டு கடந்து வந்தார். தேவனுடைய சமூகத்திலே நாமும் கூட இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, தேவனை அதிகமாய் பற்றி கொண்டு தேவனுக்கு சாட்சியை வாழும்போது நம்ம எல்லா காரியங்களும் தேவன் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தைகள்னாலே தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டால் நான்காம் தீரு வார்த்தையால், என்று மிகுந்த சத்தமிட்டால் நான்காம் தீரு வார்த்தையால் உருகாயோ நெஞ்ச